விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி சீமையில என்ன பத்தி கேளு தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு ஒரு நல்லவனா நீ வாழ்ந்திருந்தா ஊரே தோளில் ஏறி நிற்கும் ஒரு வல்லவனா நீயும் வாழ்ந்து வந்தா ஊரே தோளில் ஏற்றி வைக்கும் வெட்டவரும் எதிரியை எருவாக்கு நீ நட்டு வச்ச பூச்செடிக்கு உரமாக்கு உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு பட்டாச போட்டு வட்டாளம் கூட்டு எப்பேர நீ சொல்லி கொண்டாடு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி கைப்படாத சீடி பாட்டி 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 கைப்படாத சீடி 1000 வாட் பல்பு போல கண்ணு கூசு தேடி நான் அவுத்து விடும் பாட்டுல பல விசிறு சத்தம் நாட்டுல நான் அவுத்து விடும் பாட்டுல விசிறு சத்தம் நாட்டுல புரியாத ராகமெல்லாம் தேவையில்லை அட டிஸ்கோ வந்தாலும் கிஸ்கோ வந்தாலும் போரம் போகாது இந்த பாட்டு அட மைக்கேல் வந்தாலும் மடோனா வந்தாலும் தொத்து போகாது தமிழ் கானா பாட்டு 18 வயசுல பேசிக்கிட்ட தப்புல கொட்டப்பட்ட மலைய மட்டும் ஏறாது பாட்டில் நான் கொலுக்குடா தெட்டு நான் கலக்குடா சச்சினோட பாலிசி மாறாதே கேளு கேளு இது காணா பாட்டு கவலைக்கெல்லாம் கத்தா கொடுக்கும் பாட்டு அட ராப் வந்தாலும் ஜாஸ் வந்தாலும் காரம் குறையாது இந்த பாட்டு ஏய் கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே மனோரஞ்சித் தூள் கிளப்பிட்டீங்க போங்க. தேங்க்ஸ்க்கா. ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம்க்கா. யார்கிட்ட கேட்கலாம்? பிரசன்னா மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் சாங் அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளிப் அடித்து ஸ்வோல் பண்ணி இந்த பக்கம் திரும்பி ஒரு பேக் ஃப்ளிப் அடிச்சு செக்ஷன் ஒன்று பண்ணல. அது எப்படி அவ்வளோ அழகாக பண்ணேன்? ரொம்ப கஷ்டமான ஒரு மூவ் அது. அந்த எலிவேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். அந்த செக்ஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணேன். சான்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். மற்றபடி நான் உனக்கு போன பர்ஃபார்மன்ஸ் சொன்னேன், அதே தான் இப்போவும் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரிங் ஒன்று பண்ணேன். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால அந்த ஃப்ளோரிங் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி எக்ஸ்ப்ரெஷன் உன்னோட பெரிய ப்ளஸ். ஹைட்டு, கை பெருசாக, கால்லாம் கையும் கால்லாம் பெருசாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் உனக்கு ஆடட் அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜை இன்னும் யூஸ் பண்ணிக்கோ. உன்னோட ஸ்ட்ரெங்க்ஸ் அதெல்லாம். ஸோ பர்ஃபெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண. உங்கள்கிட்ட எனக்கு பெரிய ரிமார்க்ஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூமெண்ட் மட்டும் அந்த ஃபினிஷிங் மோல்டு கரெக்டாக வந்துச்சுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். அடுத்து நீங்களே கேளுங்க. கோகுல் மாஸ்டர். ஹாய் மனோ. ரஞ்சித். ஹாய் மாஸ்டர். ரஞ்சித், அதான் உன்னோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? உன்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், உன்னோட கான்ஃபிடென்ட், உன்னோட ஹைட்டு எல்லாமே. ஓகே, அதை நீ வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீ நல்லா டான்ஸ் பண்ணுற, உனக்கு நல்ல கொரியோகிராஃபர் இருக்காங்க. இங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த பர்ஃபெக்ஷன் நான் சொல்கிறது வந்துட்டு என்னென்னா, ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் சுத்தமாக இல்லை, ஃபினிஷிங் இல்லை. அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு மனோரஞ்சித்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? From Rasana Master, Gokul sir, உங்களுடைய ஸ்கோர்ஸ். And 10 from Gokul sir, total 19 out of 20 for Manoranjit.